Happy morning students. இப்போ நம்ம பார்க்க போறது chapter 4ல example 4.3. So இப்போ பாத்தீங்கன்னா example 4.3ல क्वेश्चन கவனிங்க. Find the principal value of subdivision 1 sin inverse 1 by root 2. இப்போ subdivision 1ல இல்ல ரெண்டு subdivision கொடுத்திருக்காங்க. So இப்போ sin inverse 1 by 2 இதனுடைய principal value calculate பண்ணனும். So first subdivision எடுத்துக்கிட்டேன். sin inverse 1 by root ன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ next step என்ன செய்யறேன்னா next step இப்போ first given function y ன்னு எடுத்துட்டேன். y equal to sin inverse 1 by root 2. இப்போ அதுக்கு அடுத்த step என்ன பண்ணிட்டேன்னா 1 by root 2 actually 1 by rootங்கிறது அதனுடைய வேல்யூ பார்த்தனா 0.7 இந்த 0.7 எப்பவுமே sin உடைய ஃபங்க்ஷன் வந்து ரேஞ்ச் வந்து -1 to +1 தான் அதனுடைய ரேஞ்ச் ஸோ அப்போ 1 by rootங்கிறது 0.7 கண்டிப்பாக கம்பல்சரி -1 to +1 க்குள்ளே தான் இருக்குமே சரிங்களா அதாவது 0 இப்போ எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் 1 by rootனா 0.7 அப்படின்னா 0 0.1 0.2 0.3 0.4 0.5 0.6 0.7 கண்டிப்பாக 1க்குள்ளே தான் இருக்கும் சரிங்களா அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இந்த வேல்யூ இருக்குது 1 by root 2 இருக்குது ஸோ இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து பிரின்சிபல் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும் அப்படி இல்லைன்னா we does not find out the principal value சரிங்களா ஸோ இப்போ இதில் இருந்து பார்த்தோன்னா இப்போ வந்து இந்த சைன் வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துருந்தோம்னா சைன் ஒய்ன்னு மாறிடும் இப்போ சைன் ஒய் ஈக்குவல் டு 1 by root 2 ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சைன் வந்து எந்த ஆங்கிளில் 1 by root 2 கிடைக்குதுன்னு பார்க்குறோம் இப்போ சைன் 45ங்கிறது 1 by root 2 அப்போ 1 by root 2க்கு பதிலாக சைன் 45 டிகிரி எடுத்து எழுதிக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட் லைனில் என்ன பண்ணுறேன்னா y ஈக்குவல் டு 45 டிகிரின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதுறேன் இந்த சைனும் கேன்சல் ஆகிடும் இப்போ y ஈக்குவல் டு 45 டிகிரி ஸோ இதை வந்து நான் வந்து ரேடியனில் எழுதுகிறேன் ஸோ ரேடியனில் எப்படி எழுதுனா 45 டிகிரி இன்ட்டு பை பை 180 போட்டு நான் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வந்து பை பை 4ங்கிற ஆன்சர் வரும் ஸோ அதையும் இங்கே கால்குலேட் அதாவது ஸோ பார்த்தீங்கன்னா 45 டிகிரி பாருங்கள் 45 டிகிரிங்கிறது ஆக்சுவலாக சைனுடைய ரேஞ்சுன்னு பார்த்தோன்னா ரியலில் -1 to +1 இதுவே ரேடியனில் -90 to +90 -90 டிகிரிலேருந்து +90 டிகிரி தான் அதனுடைய ரேஞ்சு இப்போ 45 டிகிரிங்கிறது அதுக்குள்ளே தான் கண்டிப்பாக இருக்கும் -90 டிகிரியில் இருந்து ப்ளஸ் டிகிரிக்குள்ளே தான் 45 வருது 45 டிகிரி அதுக்குள்ளே கண்டிப்பாக இருக்குது அப்போ இருக்கிறதுனால அப்போ இதுதான் அதனுடைய பிரின்சிபல் வேல்யூ ஸோ நெக்ஸ்ட்டு sin inverse of sin of minus pi by 3 இப்போ இதனுடைய பிரின்சிபல் வேல்யூ நம்ம இங்கே கால்குலேட் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் லைனில் அதாவது sin inverse of sin of minus pi by 3 வந்து எப்படி எடுத்து எழுதிக்கிறேன்னா மைனஸ் பை பை 3ன்னு எடுத்து எழுதுகிறேன் எப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த சைன் இன்வரும் சைனும் என்ன ஆகும்னா கேன்சல் ஆகிடும் ஏன்னா சைன் இன்வர் இன்ட்டு சைன் வந்து என்னுடைய பவர் -1 இதனுடைய பவர் +1 ஆட் பண்ணும்போது சைன் பவர் 0 1 ஸோ அப்போ வந்து இந்த இன்வர்ஸும் சைனும் கேன்சல் பண்ணிடலாம் புரியுதுங்களா இன்வர்ஸ் ஃபங்க்ஷனும் சைன் ஃபங்க்ஷனும் கேன்சல் பண்ணிடலாம் இப்போ கேன்சல் பண்ணும்போது இப்போ நமக்கு என்ன வரும்னா -π by 3ன்னு வரும் நமக்கு ஸோ அப்போ சின்ஸ் ஆக்சுவலாக பை பை 3ங்கிறது 60 டிகிரியா அப்போ -60ங்கிறது கண்டிப்பாக இந்த அதாவது சைனுடைய ரேஞ்ச் வந்து -90 to +90 அப்போ -60 கண்டிப்பாக இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது அப்போ -π by 3 பிலாங்ஸ் டு -π by 2 +π by 2 இந்த ஆங்கிள் வந்து இதுக்குள்ளே இருக்குது அப்போ அதனுடைய பிரின்சிபல் வேல்யூ -π by 3 இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யறேன்னா கிவன் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டேன் இப்போ கிவன் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்வர்ஸ் அதனுடைய ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க அப்போ இன்வர்ஸும் அந்த ஃபங்க்ஷனை மல்டிப்ளை பண்ணும்போது சைன் இன்வர்ஸ் சைன் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் வந்து 1 வந்துடும் சைன் இன்வரையும் சைனையும் கேன்சல் பண்ணலாம் கேன்சல் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்னா -π by 3 மட்டும் வரும் -π by 3ங்கிறது ஆக்சுவலாக வந்து டிகிரியில் பார்த்தோன்னா -60 டிகிரின்னு வரும் சரிங்களா அப்போ 60ங்கிறது எதில் இருக்குன்னா ஆக்சுவலாக சைனுடைய ரேஞ்ச் வந்து -90 to +90 டிகிரி ஸோ அப்படின்னா -60 டிகிரி இதுக்குள்ளே தான் இருக்குது அப்போ இந்த வேல்யூ வந்து இதுக்குள்ளே இருக்கிறதுனால எக்ஸிஸ்ட் ஆகிறதுனால இதுதான் இதனுடைய பிரின்சிபல் வேல்யூ therefore -π by 3 இஸ் த பிரின்சிபல் வேல்யூ next third subdivision sin inverse of sin of 5 pi by 6 இப்போ திரும்பவும் பாருங்க இன்வர்ஸ் வருது அதனுடைய ஃபங்க்ஷன் வருது மல்டிப்ளை பண்ணால் 1 வரும் sin inverse into sin வந்து 1 அப்போ
அப்போ நெக்ஸ்ட் லைனில் என்ன எழுதுறேன்னா since 5 pi by 6 not belongs to minus pi by 2 plus pi by 2. ஏன்னா இப்போ இங்கே பாருங்கள், இப்போ 5 pi by 6னா 5 into பைங்கிறது 180 டிகிரி, 180 டிகிரி by 6 சரிங்களா. ஸோ இந்த 6 வந்து 180 கேன்சல் பண்ணால் 30 டிகிரி இருக்கும். 5 into 30 150. ஸோ அப்போ 150 டிகிரி sin 150 டிகிரியை வந்து எப்படி எழுதலாம்னா sin 180 டிகிரி மைனஸ் sin 30 டிகிரின்னு எழுதலாம். ஸோ அப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் வந்து sin of 30 டிகிரின்னு எழுதலாம். ஸோ sin 30ங்கிறது sin pi by 6ன்னு வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ப்ராப்ளத்தில் பாருங்கள், ஃபஸ்ட் வந்து 5 by 6 வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ வந்து சைனுடைய ரேஞ்ச் வந்து -π/2 +π/2. இப்போ பார்த்தோன்னா 5 pi by 6ங்கிறது 150. ஆக்சுவலாக 90 டிகிரி -90லேருந்து +90 தான் சைனோட ரேஞ்சு. ஆனால் இங்கே வந்திருக்கிறது 150 டிகிரி. கண்டிப்பாக வந்து -150ங்கிறது 90க்கு அப்புறம் தான் வருமே. அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே இல்லை. அப்போ இது என்ன செய்யணும், முதல்ல டிகிரியாக இதை வந்து திரும்ப கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ எப்படி கன்வெர்ட் பண்ணுறேன்னா sin inverse of sin of 5 by 6 எப்படி எழுதுறேன்னா இங்கே ஏற்கனவே கால்குலேஷன் போட்டிருக்கேன் பாருங்கள். அதாவது sin 150 டிகிரின்னு வருது. sin 150 எப்படி எழுதுறேன்னா sin 180 டிகிரி -30. 180லேருந்து 30 மைனஸ் பண்ணாலும் திரும்ப 150 டிகிரி வரும் சரிங்களா. ஸோ அப்போ sin 180 டிகிரி -30 டிகிரினா sin 30 டிகிரி. ஸோ sin 30 டிகிரியை எப்படி எழுதலாம், sin pi by 6ன்னு எழுதலாம். ஸோ அப்போ sin inverse of sin of pi minus pi by 6. ஸோ pi minus அதாவது இங்கே பாருங்கள் sin 150 வந்து sin of 5 pi by 6ன்னு எழுதியாச்சு. இது வந்து எப்படி எழுதிருக்கேன்னா 180 வந்து pi minus pi by 6ன்னு இங்கே எழுதியிருக்கேன். அதுக்கடுத்து ஆக்சுவலாக வந்து sin of 180 -30 டிகிரி வந்து sin 30, அதாவது sin pi by 6. இங்கே வந்து sin pi by 6ன்னு எழுதிட்டேன். அதுக்கடுத்து இன்வர்ஸும் சைனும் மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் வந்து 1 வந்துடும். அப்போ pi by 6, pi by 6ங்கிறது 30 டிகிரி. 30 டிகிரி கண்டிப்பாக -90 to +90க்குள்ளே தான் இருக்குது. ஸோ 30 டிகிரி இதுக்குள்ளே இருக்கிறதுனால கண்டிப்பாக இதுதான் அதனுடைய பிரின்சிபல் வேல்யூ. சப்போஸ் அதுக்குள்ளே இல்லை வெளில இருக்குதுன்னா பிரின்சிபல் வேல்யூ டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு சொல்லிட்டு சொல்லணும் சரிங்களா. ஸோ கம்பல்சரி வர ஆன்சர் வந்து ரேஞ்சுக்குள்ளே இருக்கான்னு பார்க்கணும். ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா ஆன்சர் அதுதான். சப்போஸ் ரேஞ்சுக்குள்ளே இல்லைன்னா அது ஆன்சர் கிடையாது. டஸ் நாட் எக்ஸிஸ்ட், பிரின்சிபல் வேல்யூ டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு சொல்லணும். அப்போ sin inverse of sin 5 pi by 6 equal to pi by 6. Since pi by 6 belongs to -π/2, plus pi/2. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் sin inverse 2 - 3x². இப்போ நெக்ஸ்ட்டு வந்து sin inverse 2 - 3x² உடைய டொமைன் கால்குலேட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா சைனுடைய டொமைன் நமக்கு தெரியும் -1 to +1 ரியலில். இதுவே இப்போ ரேடியனில் பார்த்தோன்னா பையில் பார்த்தோன்னா -π/2 +π/2 அதனுடைய டொமைன் சரிங்களா. ஸோ அப்போ என்ன செய்யணும்னா இப்போ ஆங்கிளை மட்டும் எடுத்துக்கிறேன். அதாவது 2 - 3x² மட்டும் எடுத்துக்கிட்டு -1 < 2 - 3x² < 1. இப்போ இந்த +2 நான் கேன்சல் பண்ணேன். அப்போ ரெண்டு சைடுமே -2ஆல் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ என்ன செய்யணும்னா -1 - 2 < 2 - 3x², அதாவது -2 எல்லா சைட்லேயும் -2 ஆட் பண்ணுறேன். அப்போ இது என்ன ஆகும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து -3ன்னு மாறிடும். < இந்த +2வும் -2வும் கேன்சல் ஆகிடும். அப்போ -3x² < -1. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணிட்டேன்னா இப்போ இங்கே வந்து -3 வந்து கேன்சல் பண்ணோம். அப்போ வந்து டிவிஷன் த்ரூ அவுட்டாக -3ஆல் டிவைட் பண்ணுறேன். இப்போ -3 by -3 < -3x² by -3 < -1/3. ஸோ இதில் வந்து நமக்கு -3ஆல் டிவைட் பண்ணுறதுனால சிம்பிள் வந்து நமக்கு வந்து < மாறிடும். அப்போ 1 > x² < 1/3 மாறிடும். அப்போ இதிலேருந்து பார்த்தோன்னா இப்போ திரும்ப ஈக்குவேஷனை ரிவர்ஸ் பண்ணுறேன். ரிவர்ஸ் பண்ணால் 1/3 < x² < 1.
ஸோ அப்போ இப்போ எக்ஸ் ஸ்கொயருங்கிறது 1/3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1னா எக்ஸுங்கிறது ஸ்கொயர் வந்து ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும். அப்போ 1/√3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு mod x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. அப்போ இதுலேருந்து a லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு mod x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு b. அப்போ இதுலேருந்து அப்போ x belongs to -b, -a யூனியன் a, b. அப்போ இதுலேருந்து இதையும் அதை மாதிரி தான் எடுத்துரும். x belongs to இப்போ a less than or equal to mod x less than or equal to b னா இது எப்படி எழுதுனா x belongs to -b -a யூனியன் a, b. அப்போ இதை எப்படி எழுதுனா ஏங்கிறது இங்கே 1/√3 பிங்கிறது 1. அப்போ -b இப்போ இங்கே -bனா பிக்கு இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். -1, -1/√3 யூனியன் 1/√3, 1 இதுதான் அதனுடைய டொமைன். ஸோ x belongs to -1, -1/√3 யூனியன் 1/√3, 1 இதுதான் அதனுடைய ஆன்சர். ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் 2 - 3x² னா இதுதான் அதனுடைய டொமைன். Next, exercise 4.1. இப்போ first problem பாருங்க. Find all the values of x such that 1 subdivision 1 -10 pi less than or equal to x less than or equal to 10 pi and sin x equal to 0. Subdivision 2 -8 pi less than or equal to x less than or equal to 8 pi and sin x equal to -1. ஸோ இப்போ வந்து கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் ஆல் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் சச் தட் இப்போ எல்லா எக்ஸோடைய எல்லா வேல்யூஸும் கேட்குறாங்க. 2 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஈக்குவேஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, sin x equal to 0. ஸோ sin x equal to 0னா ஆக்சுவலாக வந்து இப்போ sin x 0 வந்து சைனில் எப்போ வந்து 0னா sin n பை 0. அப்போ 0க்கு பதிலாக sin n பை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ sin n பை சப்ஸ்டியூட் பண்ணால் சைனு கேன்சல்னா x equal to n பைன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ x equal to n பைனா n belongs to integer. அதுக்கடுத்து n உடைய ரேஞ்ச் பார்த்தோன்னா n belongs to -10, +10. ஸோ இப்போ இதிலேருந்து பார்த்தோன்னா n equal to 0 +or -1 +or -2 +or -3 up to etc +or -10 வரும் என்னுடைய ரேஞ்ச். ஸோ அப்போ இதிலேருந்து சப்டிவிஷன் 2 sin x இப்போ நெக்ஸ்ட்டு வந்து sin x equal to -1 வருது. ஸோ இப்போ டொமைன் ஃபார் சைன், இப்போ டொமைன் ஃபார் சைனா சைனுடைய டொமைன் சொல்லிட்டு இதனுடைய டொமைன் ரேஞ்ச் என்ன, சைனுடைய ரேஞ்ச் வந்து -π/2 +π/2 சரிங்களா. ஸோ அப்போ sin x equal to -1னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா sin x equal to -1 வருது. அப்போ sin x equal to -1 முதல்ல இது சைனுடைய டொமைன் பார்த்தா ரேஞ்சுன்னு பார்த்தோன்னா -π/2 +π/2. ஸோ அப்போ பார்த்தோன்னா இப்போ sin x equal to sin -90 டிகிரி. இப்போ பார்த்தோன்னா சைனுக்கு வந்து எந்த ஆங்கிளில் 1 கிடைக்குதுன்னு பார்க்கணும். அண்ட் sin 90 equal to 1. அப்போ -1 எப்படி எழுதலாம்னா sin of -90 டிகிரின்னு எழுதலாம். ஸோ இந்த சைனும் கேன்சல் ஆகிடும். ஸோ சைனும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஸோ இது வந்து -90 டிகிரியாக π/2ன்னு எழுதலாம் ரேடியனில். ஸோ sin of -π/2. ஸோ அப்போ இதிலேருந்து பார்த்தோன்னா சைனும் கேன்சல் ஆகிடும். அப்போ டீட்டா இருக்கிற இடத்துல அப்போ θ equal to xனா ஆல்ஃபா equal to -π/2. அதாவது sin θ equal to sin ஆல்ஃபா. அப்போ θ equal to x, ஆல்ஃபா equal to -π/2. ஸோ அப்போ அதனுடைய ஃபார்முலா sin θ equal to sin ஆல்ஃபானா இது எப்படி எழுதலாம்னா θ equal to n pi plus -1 whole power n into alpha, n belongs to z. ஸோ அப்போ here θ equal to x. அப்போ ஆல்ஃபா equal to -π/2. ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அதாவது sin θ equal to x equal to n pi plus -1 whole power n ஆல்ஃபா. ஆல்ஃபாவுடைய வேல்யூ வந்து -π/2 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஸோ அப்போ x equal to θ ஃபார்முலா வந்து θ equal to n pi plus -1 whole power n into alpha. ஸோ அப்போ θவுடைய வேல்யூ வந்து இங்கே வந்து x சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஆல்ஃபாவுடைய வேல்யூ வந்து -π/2 அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அப்போ இங்கே எக்ஸோடைய வேல்யூஸ் இதான் x equal to n pi plus -1 whole power n -π/2.
ஸோ இதில் திரும்ப இந்த மைனஸ் வந்து இந்த -1 பவர் என்னோட ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் ஸோ இது எப்படி எழுதலாம்னா x = n பை ப்ளஸ் -1 ஹோல் பவர் n + 1 இன்ட்டு π/2ன்னு எழுதலாம். ஸோ n பிலாங்ஸ் டு பை. இதுதான் x உடைய வேல்யூஸ். ஸோ கொஷின் என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் ஆல் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ நான் என்ன செய்யறேன்னா ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 2ல் பார்த்தோன்னா sin x = -1 இதான் நம்மளுடைய கிவன் ஈக்குவேஷன்ஸ், கிவன் ஃபங்க்ஷன். ஸோ இதில் போயிட்டு என்ன செய்யறேன்னா -1 sin of -19 எழுதலாம். ஏன்னா sin of 91, அப்போ sin of -90னா -1ன்னு வரும். அப்போ sin of -90 எப்படி எழுதலாம்னா sin of -π/2ன்னு எழுதலாம். அதுக்கடுத்து இந்த ஈக்குவேஷனை sin θ = sin α இதோட கம்பேர் பண்ணுறேன். இப்போ θ இருக்கிற இடத்துல x இருக்குது, ஆல்ஃபா இருக்கிற இடத்துல -π/2 இருக்குது. அதுக்கடுத்து sin θ = sin ஆல்ஃபானா இது எப்படி எழுதலாம்னா θ = n பை ப்ளஸ் -1 ஹோல் பவர் n இன்ட்டு ஆல்ஃபான்னு எழுதலாம். ஸோ அப்போ இந்த ஃபார்மில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். θக்கு பதிலாக x சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ஆல்ஃபாக்கு பதிலாக -π/2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ x = n பை ப்ளஸ் -1 ஹோல் பவர் n -1 இன்ட்டு π/2. இந்த -1 இது கூட ஆட் பண்ணால் n + 1 மாறிடும். n பை ப்ளஸ் -1 ஹோல் பவர் n + 1 இன்ட்டு π/2, n பிலாங்ஸ் டு I. இப்போ n = ஃபஸ்ட்டு 0 கொடுக்குறேன். ஏன்னா எக்ஸோட வேல்யூஸை ஃபைண்ட் அப் பண்ணும். n = 0ன்னு கொடுத்தனா எனக்கு எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குன்னா, அதாவது n = இங்கே 0 கொடுத்தனா இங்கே n = 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் ஃபஸ்ட்டு டேர்ம் 0 ஆகிடும். -1 ஹோல் பவர் 0 + 1 -1 இன்ட்டு π/2. அப்போ எனக்கு ஆன்சர் என்ன வரும்னா பவரில் 0 + 1னா பவரில் 1 வந்துடும். அப்போ -1 ஹோல் பவர் 1 இன்ட்டு π/2. அப்போ x = -π/2. நெக்ஸ்ட்டு n = 1 கொடுக்கணும். ஸோ n = 1 கொடுத்தனா இங்கே போயிட்டு 1 இன்ட்டு π ஃபஸ்ட்டு டேர்ம் ப்ளஸ் -1 n இருக்கிற இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 1 + 1 எழுதிட்டேன். அதுக்கடுத்து π/2. நெக்ஸ்ட் ஸ்டெப் இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யறனா 1πங்கிறது π ப்ளஸ் -1 பவரை ஆட் பண்ணுறேன். 1 + 1 2 இன்ட்டு π/2. இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறேன்னா π ப்ளஸ் π/2, அதாவது -1 ஹோல் ஸ்கொயருங்கிறது பாசிட்டிவ், +1 தான் வரும். +1 இன்ட்டு π/2 எந்த சேஞ்சஸும் இல்லை, திரும்ப π/2 தான் வரும். அப்போ π ப்ளஸ் π/2. திரும்ப இந்த π ப்ளஸ் π/2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். 2 இன்ட்டு π 2π, 2π ப்ளஸ் π/2. அப்போ x = 3π/2. நெக்ஸ்ட் n = 2. ஸோ n = 2னா தட் மீன்ஸ் n = 2ன்னு கொடுத்தனா இப்போ இங்கே போயிட்டு n = 2 கொடுக்குறோம். அப்போ 2 இன்ட்டு π ப்ளஸ் நெக்ஸ்ட் வந்து -1 ஹோல் பவர் 2 + 1 இன்ட்டு π/2. நெக்ஸ்ட்டா 2π ப்ளஸ் -1 ஹோல் பவர் 3 இன்ட்டு π/2ன்னு வரும். அதுக்கடுத்து இப்போ 2π ஃபஸ்ட் டேர்ம் அப்படியே எடுத்து எழுதிட்டேன். இப்போ செகண்ட் டேர்ம் பாருங்கள். -1 ஹோல் பவர் 3னா பவரில் ஆட் நம்பர் வந்திருக்கு. அப்போ ஆட் நம்பர் வந்து ஒரு மைனஸ் வரும். அப்போ -π/2. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யறேன்னா 2ஆல் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். 2ஆல் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 4π -π/2. அப்போ 4π -πனா 3π, அப்போ 3π/2. நெக்ஸ்ட்டு n = 3. ஸோ n = 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் x = அப்படியே பாருங்கள். இப்போ n = 0னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குன்னா -π/2. நெக்ஸ்ட்டு n = 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குன்னா 3π/2. n = 2னா n = 2னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா திரும்ப 3π/2. அதுக்கடுத்து n = 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து 7π/2. நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். n = 3னா இங்கே பாருங்கள், n இருக்கிற இடத்துல 3 சப்ஸ்டியூட் பண்ணணும். 3π ப்ளஸ் -1 ஹோல் பவர் 3 + 1 4. இப்போ -1 ஹோல் பவர் 4னா பாசிட்டிவ் ஆகிடும், π/2ன்னு வரும். திரும்ப நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இங்கே ஏற்கனவே 3 இருக்குது, இங்கே டினாமினேட்டரில் 4 இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் வரும். என்ன வரும்னா தட் மீன்ஸ் இங்கே வந்து n = 3 வரும். 3π ப்ளஸ் இது வந்து பாசிட்டிவாக மாறிடும், இது வந்து π/2. அப்போ 3 2s are 6 ப்ளஸ் π 7π/2ன்னு வரும். புரியுதுங்களா? x = 7π/2. அதுக்கடுத்து n = 4னா நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா x = திரும்ப 7π/2 தான் வரும். நெக்ஸ்ட் n = 5னா x = 11π/2. திரும்ப n = 6னா x = 11π/2. அப்போ
இதிலேருந்து நான் எக்ஸுடைய வேல்யூஸ் ஜென்ரலாக எப்படி எழுதுறேன்னா எக்ஸுக்கு வேல்யூஸ் வந்து 4n-1 இன்ட்டு π/2ன்னு எழுதுகிறேன். இப்போ என்னுடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். n = 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் ஃபஸ்ட் ஆன்சர் வரும். இங்கே n = 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணனா இந்த டேர்ம் வந்து 0 ஆகிடும், -π/2 ஃபஸ்ட்டு வேல்யூ கிடைக்குமா. நெக்ஸ்ட் n = 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 4 - 1 3π/2 கிடைக்கும். n = 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 4 2s are 8 8 - 1 7π/2ன்னு கிடைக்கும். n = 2க்கு that means n = 1னா நமக்கு வந்து 3π/2. n = 2 n = 2னா that means 4 2s are 8. ஸோ நமக்கு வந்து இந்த π/2 கேன்சல் பண்ணும்போது நமக்கு வந்து அகைன் 3π/2 தான் கிடைக்கும். திரும்ப n = 3 3னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிப்பாங்க. n = 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 4 3s are 12 12 - 1 சரிங்களா. அப்போ 11π/2ன்னு கிடைக்கும். ஸோ n வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு எல்லா x வேல்யூஸும் கிடைக்கும். அதை ஜென்ரலாக எழுதுகிறேன். x = 4n-1 இன்ட்டு π/2ன்னு எழுதலாம். இல்லை நீங்கள் எல்லா x வேல்யூஸுமே எடுத்து எழுதிக்கலாம். n = 0 x = -π/2 n = 1 x = 3/2 n = 2 x = 3/2 n = 3. ஸோ ஒவ்வொரு வேல்யூஸும் அப்படியே லாஸ்ட்டு நீங்கள் கன்க்ளூஷன் கொடுத்து எழுதலாம். ஸோ இப்போ வந்து என்னுடைய வேல்யூஸ் எழுதுகிறேன். அதாவது n = 0 +or -1 +or -2 +or -3 அதுக்கடுத்து 4. Next on the second questions, find the period and amplitude of. ஸோ இப்போ வந்து பீரியட் அண்ட் ஆம்ப்ளிடியூட் கேட்குறாங்க. ஸோ சப்டிவிஷன் 1 y = sin 7x. ஸோ இதில் பார்த்தோன்னா y = a sin bx. இதை கம்பேர் பண்ணுறேன். இந்த ஈக்குவேஷனாக இந்த ஜென்ரல் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணுறேன். கம்பேர் பண்ணும்போது yக்கு y இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைட். ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தோன்னா இங்கே வந்து ஏக்கிற இடத்துல இங்கே 1 இருக்குது. அப்போ a = 1 sin bxனா bக்கிற இடத்துல இங்கே 7 இருக்குது. அப்போ b = 7. ஸோ அப்போ ஆம்ப்ளிடியூட் = mod a அதான் ஃபார்முலா. அப்போ mod ஏனா ஏயோட ஆன்சர் 1. அப்போ mod 1. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து mod 1னா 1. அப்போ ஆம்ப்ளிடியூட் = 1. நெக்ஸ்ட்டு பீரியட். இப்போ பீரியட்னா அதனுடைய ஃபார்முலா 2π/mod b. இதான் அதனுடைய ஃபார்முலா. அப்போ நெக்ஸ்ட் லைனில் என்ன எழுதுறேன்னா 2π/7. ஏன்னா b உடைய ஆன்சர் வந்து இங்கே 7. அப்போ 2π/7 இதான் பீரியட். ஸோ நெக்ஸ்ட் இப்போ இதுக்கும் ஆம்ப்ளிடியூடும் பீரியடும் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இதை போய்ட்டு இந்த ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுகிறேன். அதுக்கடுத்து நான் என்ன செய்றேன்னா இதனுடைய ஜென்ரல் ஃபார்மேட் வந்து y = a sin bx கம்பேர் பண்ணுறேன். கம்பேர் பண்ணி a இருக்கிற இடத்துல -1 இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் லைனில் என்ன செய்கிறேன்னா a = -1 b இருக்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குன்னா 1/3. இப்போ b = 1/3. அப்போ ஆம்ப்ளிடியூட் = mod a. ஸோ ஆம்ப்ளிடியூடைய ஃபார்முலா வந்து mod a. அப்போ mod of a உடைய ஆன்சர் -1. அப்போ modulus of -1 1. நெக்ஸ்ட்டு பீரியட். பீரியட் = அதனுடைய ஃபார்முலா 2π/mod b. அப்போ 2π/b உடைய ஆன்சர் 1/3. ஸோ திரும்ப இதை ரெசிப்ரோக்கல் பண்ணால் 2π/1/3 வரும். திரும்ப நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு போனால் 2π/3/1. தட் மீன்ஸ் இதை மல்டிப்ளை பண்ணால் 6πன்னு நமக்கு ஆன்சர் வரும். அப்போ பீரியட் = 6π. அப்போ இந்த ப்ராப்ளத்தில் ஆம்ப்ளிடியூட் = 1 அண்ட் பீரியட் = 6π. நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 3ல் y = 4 sin of -2x. ஸோ இதுலேயும் நம்ம என்ன செய்யணும், ஆம்ப்ளிடியூட் கண்டுபிடிக்கணும், அதுக்கடுத்து பீரியட் கண்டுபிடிக்கணும். ஆம்ப்ளிடியூட்னா mod a, பீரியட்னா தட் மீன்ஸ் 2π/mod b. ஸோ இதை வந்து என்ன செய்ய போனால் இப்போ இந்த கிவன் ஈக்குவேஷனை ஜென்ரல் ஃபார்மேட்டோட கம்பேர் பண்ணுறோம். அதாவது y = a sin bx. அப்படின்னா a இருக்கிற இடத்துல இங்கே 4 இருக்குது, b இருக்கிற இடத்துல -2 இருக்குது. ஸோ அப்போ இப்போ பார்த்தோன்னா a = 4 b = -2. ஸோ அப்போ ஆம்ப்ளிடியூட் = mod a. ஸோ modulus of a உடைய ஆன்சர் 4. ஸோ modulus of 4னா 4 தான் வரும். மாடுலஸ்க்குள்ளே எந்த, அதாவது பாசிட்டிவாக இருந்தால் நம்பரில் எந்த சேஞ்சுமே ஆகாது, சைன் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். பாசிட்டிவ்னா பாசிட்டிவ் அப்படியே வரும், நெகட்டிவாக இருந்தால் மட்டும்தான் நெகட்டிவ் வந்து பாசிட்டிவாக மாறிடும், அவ்வளோதான். அப்போ modulus of 4னா அதே ஆன்சர் தான் வரும், 4 தான் வரும். நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறது பீரியட்ஸ். ஸோ பீரியட்ஸ் = 2π/mod b. அப்போ 2π/mod bங்கிறது -2. அப்போ modulus of -2ங்கிறது
அப்போ 2π/2 2 கேன்சல் பண்ணால் நமக்கு வந்து பீரியட் என்ன வரும்னா பை. நெக்ஸ்ட்டு sketch the graph of y equal to sin of 1/3x. இப்போ வந்து இந்த கிராஃப்க்கு நம்ம டயக்ராம் ட்ரான் பண்ணணும். ஸோ டயக்ராம் ட்ரான் பண்ணால் கண்டிப்பாக நம்ம ஆம்ப்ளிடியூட் கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த ஈக்குவேஷனை போயிட்டு y ஈக்குவல் டு a sin bx. இப்போ ஏக்கிற இடத்துல இங்கே 1 இருக்குது, பிக்கிற இடத்துல 1/3. அப்போ ஆம்ப்ளிடியூட் ஈக்குவல் டு mod a ஃபார்முலா. ஸோ ஏவுடைய ஆன்சர் 1. அப்போ mod 1 ஈக்குவல் டு 1. அப்போ ஆம்ப்ளிடியூட் ஈக்குவல் டு இங்கே 1. நெக்ஸ்ட்டு பீரியட் கால்குலேட் பண்ணோம். ஸோ பீரியட் ஃபார்முலா வந்து 2π/mod b. அப்போ 2π/b உடைய ஆன்சர் 1/3. ஸோ திரும்ப இதை ரெசிப்ரோக்கல் பண்ணுனா 2π/1/3. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து 1/3 வந்து 3/1ன்னு எழுதலாம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன செய்யலைன்னா 2π/1/3ன்னு வருது. ஸோ இது திரும்ப ரெசிப்ரோக்கல் பண்ணுனா 2π × 1/3 வந்து 3/1ன்னு எழுதலாம். ஸோ இப்போ நியூமரேட்டர் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். 2π × 3 6π. ஸோ இந்த ப்ராப்ளத்துடைய பீரியட் 6π, ஆம்ப்ளிடியூட் 1. இப்போ டயக்ராம் ட்ரான் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸை நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஒய் ஆக்சிஸ். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்யறேன்னா ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் வந்து 0, π, 2π, 3π, 4π, 5π, 6π. நெக்ஸ்ட்டு வந்து என்ன வந்து பீரியட் வந்து 6π தான் வந்திருக்கு. ஸோ அதனால் 6πயோட ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ஆம்ப்ளிடியூடு 1. ஏன் ஆம்ப்ளிடியூடு 1? ஆம்ப்ளிடியூட்னா என்னென்னா இந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறது தான் ஆம்ப்ளிடியூடு. அப்போ ஒய் ஆக்சிஸில் -1 to +1 எடுத்துக்கணும், அதான் ஆம்ப்ளிடியூடு. இப்போ ஆம்ப்ளிடியூட் ஈக்குவல் டு 1ன்னா ஒய் ஆக்சிஸில் +1 to -1. இது இங்கே 2 இருந்துச்சுன்னா ஒய் ஆக்சிஸில் -2 to +2ன்னு எடுத்துக்கணும். ஸோ அப்போ இங்கே நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா ஒய் ஆக்சிஸில் -1 to +1ன்னு எடுத்துக்கணும். ஸோ நமக்கு ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா y ஈக்குவல் டு sin of 1/3xன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ y ஈக்குவல் டு sin of 1/3xனா இப்போ x ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். when x ஈக்குவல் டு 0னா இப்போ sin of 1/3 × 0 sin 0. sin 0னா 0 தான் வரும். அப்போ y ஈக்குவல் டு 0. அப்போ பாயிண்ட் வந்து நமக்கு என்ன வரும்னா பாயிண்ட் ஆக்சுவலாக பாயிண்ட் நம்ம எப்படி மென்ஷன் பண்ணோம்னா x, y. அப்போ இங்கே எக்ஸோடைய வேல்யூ வந்து 0, ஒய்யோடைய வேல்யூ 0. அப்போ 0, 0 தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். அதை இங்கே ரெப்ரசன்ட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு x ஈக்குவல் டு 3π எடுத்துக்கிட்டேன். ஸோ 3π எடுத்துக்கிட்டேன்னா ஏன்னா இங்கே பாருங்கள் ஏன் செலக்டடாக நான் 3π எடுத்துக்கிறேன்னா இங்கே டினாமினேட்டரில் 3 இருக்குது, கேன்சல் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால் 3π. ஸோ இப்போ 3πன்னு எடுத்துகிட்டேன்னா இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். y ஈக்குவல் டு 1/3 × 3π. 3 கேன்சல் ஆகிடும். இப்போ 3 கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு sin πங்கிறது 0. அப்போ எக்ஸோடைய பாயிண்ட், இப்போ பாயிண்ட் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எக்ஸ் வேல்யூ, அதுக்கடுத்து ஒய் வேல்யூ. அப்போ எக்ஸ் வேல்யூனா 3π, 0. இப்போ 3π, 0னா இந்த பாயிண்ட், அதாவது இந்த பாயிண்ட் வருமா 3π, 0. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ஸோ இதுதான் அதனுடைய கிராஃப். ஸோ இதை மாதிரி ஒவ்வொரு வேல்யூவாக கொடுத்தனா இப்போ sin 2π கொடுத்தனா அதற்கான வேல்யூஸ் sin 3π, sin 4π, 5π, 6πன்னு கொடுத்தனா நமக்கு இதை மாதிரி ஒரு கிராஃப் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் இப்போ sin 6π கொடுத்தனா அதனுடைய ஆன்சர் என்ன கிடைக்குன்னா 6π, 0ன்னு வரும். அப்போ இந்த இடத்துல வந்து கர்வ் வந்து டச் பண்ணும். 3πயில் கர்வ் டச் பண்ணும், 0πயில் டச் பண்ணும். அதே மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் பையில் சைன் வந்து டச் பண்ணும். ஸோ நம்ம ஒவ்வொரு வேல்யூஸும் கொடுத்து இந்த டயக்ராம் நம்ம ட்ரான் பண்ணுறோம். இதுதான் என்னுடைய கிராஃப். y ஈக்குவல் டு sin of 1/3x உடைய கிராஃப் இதுதான். நெக்ஸ்ட் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சப்டிஷன் 1 sin inverse sin of 2π/3. இப்போ இதனுடைய வேல்யூ கேட்குறாங்க. அப்போ என்ன செய்யறேன்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். லெட் y ஈக்குவல் டு sin inverse of sin of 2π/3. ஸோ அப்போ 2π/3னா பையை வந்து 180°/3. ஸோ அப்போ டிவைட் பண்ணனா 120ன்னு வரும். ஸோ இப்போ சைனுடைய ரேஞ்சில் இது இருக்கான்னு பார்க்கணும்.
அப்போ 2 by 3னா 120 டிகிரி. ஆக்சுவலாக சைனோட ரேஞ்ச் வந்து -90 டிகிரி டு +90 டிகிரி. அப்போ 120 டிகிரி வந்து 90 டிகிரிக்கு அடுத்து தான் வருது, வெளியில் போகுது. அப்போ கண்டிப்பாக இந்த ஆங்கிள் வந்து இதுக்குள்ளே இல்லை, டஸ் நாட் பிலாங்ஸ் டுன்னு அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ என்ன செய்யறேன்னா 120 டிகிரியை கன்வெர்ட் பண்ணுறேன். 120 டிகிரி நான் எப்படி எழுதுறேன்னா sin of 180 டிகிரி -60 டிகிரின்னு எழுதுறேன். ஸோ அப்போ எப்படி எழுதுறேன்னா அப்போ 120 டிகிரிங்கிறது 2π/3. அப்போ sin 2π/3 ஈக்குவல் டு sin of 60. ஸோ அப்போ 2π/3க்கு பதிலாக நான் sin 60ன்னு எழுதிக்கலாம். அப்போ நெக்ஸ்ட் லைனில் நான் என்ன பண்ணுறேன்னா y ஈக்குவல் டு sin inverse of sin of π minus π/3ன்னு எழுதலாம். அதாவது sin inverse of இந்த sin 2π/3க்கு பதிலாக sin 60, அதாவது π/3ன்னு எழுதலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த இன்வர்ஸும் ஃபங்க்ஷனும் கேன்சல் ஆகிடும் மல்டிப்ளை பண்ணால். அப்போ கேன்சல் ஆச்சுன்னா π/3 மட்டும் இருக்கும். இந்த π/3 ரேஞ்சுக்குள்ளே இருக்கான்னு பார்க்கணும். π/3ங்கிறது 60 டிகிரி, சைனுடைய ரேஞ்ச் வந்து -90 டு +90. கண்டிப்பாக +60 வந்து +90க்குள்ளே தான் இருக்குது. அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த டிகிரி வந்து இந்த ஆங்கிள் இருக்குது. அப்போ இருந்துச்சுன்னா அப்போ இதுதான் அதனுடைய வேல்யூ. therefore y equal to π/3 is the value of this function. Next, sin inverse of second subdivision, sin inverse of sin of 5π/4. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா let y equal to sin inverse of இதை வந்து yன்னு எடுத்துக்கணும். y equal to sin inverse of sin of 5π/4ன்னு எடுத்துக்கணும். இப்போ 5π/4னா 5 into 180 degree by 4. ஸோ இந்த 4 வந்து 180ஆல் கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ணால் 45 டிகிரி வரும். 45 into 5 225. 225 கண்டிப்பாக சைனுடைய ரேஞ்சில் இல்லை. ஏன்னா சைனுடைய ரேஞ்ச் வந்து -90 டிகிரி டு +90 டிகிரி. 225ங்கிறது ரொம்ப அதை தாண்டி வெளில போகுது. அப்போ கண்டிப்பாக இந்த 225 அதுக்குள்ளே இல்லை. ஸோ அப்போ என்ன செய்யறேன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணுறேன்னா சென்ஸ் என்ன எழுதுறேன்னா 5π/4 does not belongs to -π/2, +π/2. இதுக்குள்ளே இது இல்லைன்னு சொல்கிறேன். ஏன்னா 5π/4னா 225 டிகிரி. 225 டிகிரிங்கிறது -90லேருந்து +90க்குள்ளே இல்லை. அதனால் does not belongs to. therefore sin 225 டிகிரி ஈக்குவல் டு sin of 180 டிகிரி. இது எப்படி எழுதுறேன்னா sin of 180 டிகிரி +45 டிகிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ 180 டிகிரி +45னா மேலேருந்து ரொட்டேட் பண்ணிட்டு வரணும். இப்போ மேலேருந்து ரொட்டேட் பண்ணால் 0, 90, அதுக்கடுத்து 180ன்னு பார்க்கும்போது தேர்ட் குவாட்ரண்ட்டில் வரும். தேர்ட் குவாட்ரண்ட்டில் டேனும் காட்டும் மட்டும் தான் பாசிட்டிவ், சைன் ஃபங்க்ஷன்லாம் நெகட்டிவ். அப்போ சைன் ஆஃப் 180 டிகிரி +45னா -sin 45 டிகிரின்னு வரும். ஸோ அப்போ இதிலேருந்து sin 45 டிகிரினா ஆக்சுவலாக 45 டிகிரிங்கிறது -90 டு +90க்குள்ளே கண்டிப்பாக இருக்கும். 45 டிகிரியாக π/4ன்னு எழுதலாம். அப்போ -sin π/4. அப்போ sin 225க்கு பதிலாக நான் என்ன எழுதலாம்னா -sin π/4ன்னு எழுதலாம். ஸோ அப்போ 5π/4 எப்படி எழுதுறேன்னா π + π/4ன்னு எழுதுகிறேன். இந்த ஸ்டெப்பை தான் இப்போ இங்கே திருப்பி எழுதுகிறேன். இங்கே 180 + 40 இல்லைன்னா நீங்கள் அடுத்த இந்த ஸ்டெப்பில் நீ என்ன எழுதிக்கலாம்னா இப்போ 5π/4னா நீ என்ன எழுதிக்கலாம்னா -sin π/4ன்னு டேரெக்டாக எழுதிக்கலாம். அப்போ வந்து y equal to sin inverse -sin of π/4ன்னு எழுதிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மைனஸ் சைன் வந்து sin inverse of sin of இந்த சைன் வந்து மைனஸ் சைன் வந்து ஆங்கிளோட மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ sin of -π/4ன்னு வரும். அதுக்கடுத்து இன்வர்ஸும் ஃபங்க்ஷனும் கேன்சல் ஆகும், மல்டிப்ளை பண்ணும்போது கேன்சல் ஆகிடும். அப்போ y equal to -π/4ன்னு வரும். ஆக்சுவலாக -π/4ங்கிறது 45 டிகிரி, -45 டிகிரி. ஆனால் நம்ம சைனுடைய ரேஞ்ச் வந்து -90 to +90. கண்டிப்பாக இந்த -45 டிகிரிங்கிறது இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. அப்போ இதுதான் அதனுடைய ஆன்சர் வேல்யூ. ஸோ y equal to -π/4 is belongs to -π/2 +π/2. இப்போ நெக்ஸ்ட்டு 5th question. For what value of x does sin x equal to sin inverse x? அதாவது இப்போ x உடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. So the only solution
இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ வந்து இது இருக்கணும்னா இதை மாதிரி இருக்கணும்னா எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இப்போ sin 0 0, அதுக்கடுத்து sin inverse 0னாலும் 0 தான். அப்போ sin 0 ஈக்குவல் டு sin inverse 0. அப்போ hence x ஈக்குவல் டு 0. அப்போ x ஈக்குவல் டு 0 வந்தாலே நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்னா sin x ஈக்குவல் டு sin inverse xன்னு எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ கேட்குன்னா அங்கே ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா sin x ஈக்குவல் டு sin inverse xன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன, ஃபஸ்ட்டு sin 0 ஈக்குவல் டு 0ன்னு நமக்கு தெரியும். அப்போ வந்து நெக்ஸ்ட்டு sin inverse, இப்போ இந்த சைன் வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா sin inverse 0ன்னு மாறிடும். அப்போ sin inverse 0னாலும் 0 தான். அப்போ வந்து இது எப்படி எழுதலாம்னா sin 0 ஈக்குவல் டு sin inverse 0னா அப்போ x இருக்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குன்னா 0 இருக்குது. அப்போ x ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணாலே இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு 6th கொஷின், find the domain of the following f of x equal to sin inverse x plus 1 by 2x. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா the domain of sin inverse x is, இப்போ ஆக்சுவலாக சைனுடைய டொமைன் தெரியும், டொமைன்னா ரேஞ்சு -1 to +1. ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ the domain of sin inverse x is -1, +1. ஸோ அப்படியே அதனுடைய ஆங்கிள் எடுத்து எழுதுகிறேன், x² + 1 by 2x எடுத்து எழுதிக்கிட்டேன். அப்போ -1 <= x² + 1 by 2x <= 1. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணிட்டேன்னா -1 இப்போ ஈக்குவேஷனை ஸ்பிட்டப் பண்ணுறேன், ரெண்டு ஈக்குவேஷனாக ஸ்பிட்டப் பண்ணுறேன். -1 <= x² + 1 by 2x ஒரு ஈக்குவேஷன்ஸ். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து x² + 1 by 2x <= 1. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்யணும்னா 2x வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் -2x <= x² + 1. அதே மாதிரி இங்கேயும் 2x கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் x² + 1 <= 2x. ஸோ இப்போ அடுத்து வந்து இந்த -2x தான் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போனால் +2x மாறிடும். அப்போ 0 <= x² + 1 + 2x. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு x² + 1 இந்த 2x இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் -2x, x² + 1 -2x <= 0. ஸோ x² + 2x + 1 ≥ 0. அப்போ இந்த ஈக்குவேஷனை ரிவர்ஸ் பண்ணி எழுதுகிறேன். இந்த 0 <= x² + 1 + 2x எப்படி எழுதுறேன்னா x² + 2x + 1 ≥ 0. அதே மாதிரி x² -2x + 1 <= 0ன்னு எடுத்து எழுதுகிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். அதாவது x² + 2x + 1 ஷார்ட் ஃபார்ம் தான் x + 1 ஹோல் ஸ்கொயர். இதனுடைய எக்ஸ்பான்ஷன் தான் இங்கே. அப்போ இதை எப்படி எழுதுறேன்னா x + 1 ஹோல் ஸ்கொயர்னு எழுதுகிறேன். அதே மாதிரி இதை வந்து x - 1 ஹோல் ஸ்கொயர்னு எழுதுகிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன செய்யணும், இந்த ஸ்கொயர் நம்ம வந்து கேன்சல் பண்ணால் x + 1 ≥ 0ன்னு எழுதலாம். இங்கேயும் x - 1 <= 0ன்னு எழுதலாம். அப்போ x ≥ -1. அதே மாதிரி இங்கே x <= இது ஈக்குவேஷன் 1ன்னு மார்க் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் x <= 1. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ அப்போ இதிலேருந்து ஃப்ரம் 1 and 2லேருந்து டொமைன் ஈக்குவல் டு -1 to +1. ஸோ இதுலேருந்து டொமைன் எடுத்து எழுதுகிறேன். அதாவது -1 +1 தான் என்னுடைய டொமைன். தேர்ஃபோர் டொமைன் ஈக்குவல் டு -1 to +1. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், ஃபைண்ட் த டொமைன்னா ஃபஸ்ட்டு வந்து சைனுடைய ரேஞ்ச் எழுதுகிறேன். சைன் இன்வருடைய ரேஞ்ச் வந்து -1 to +1. அப்போ ஆங்கிள் வந்து எப்படி எழுதுறேன்னா -1 <= x² + 1 by 2x <= 1ன்னு எழுதுகிறேன். திரும்ப இந்த ஈக்குவேஷனை ரெண்டு ஈக்குவேஷனாக ஸ்பிட்டப் பண்ணி என்ன செய்யணும்னா ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு அதாவது x + 1 ஹோல் ஸ்கொயர் > 0, x - 1 ஹோல் ஸ்கொயர் <= 0ன்னு எழுதுகிறேன். திரும்ப இந்த ஸ்கொயரை கேன்சல் பண்ணிவிட்டு x + 1 <= 0. திரும்ப x <= இந்த +1 இந்த சைடு வந்துச்சுன்னா -1 மாறிடும். அதே மாதிரி x - 1 <= 0னா x <= 1. So from 1 and 2 domain equal to -1 to +1. Next second subdivision, g of x equal to 2 sin inverse 2x minus 1 minus pi by 4. So இதுக்கு domain கண்டுபிடிக்கணும்.
ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்யறேன்னா -1 சைன் இன்வரோடைய ரேஞ்ச் வந்து -1 to +1. அப்போ எப்படி எழுதுறேன்னா -1 லெஸ், அதாவது நமக்கு வந்து ஆங்கிள் தான் எடுத்துக்கணும். ஆங்கிள் அதாவது இங்கே வந்து எக்ஸ் டேர்ம்ஸ் தான் எடுத்துக்கணும். அப்போ வந்து -1 less than or equal to 2x - 1 less than or equal to 1 இதை எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்போ அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் இந்த -1 கேன்சல் பண்ணால் +1னால த்ரூ அவுட்டாக ஆட் பண்ணுறேன். அப்போ -1 +1 இங்கேயும் -1 +1னால த்ரூ அவுட்டாக ஆட் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு -1 +1 வரும். இங்கே வந்து 2x - 1 +1 ப்ளஸ் less than or equal to 1 + 1 வரும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன்னா -1 +1 ஆட் பண்ண 0 less than or equal to இந்த -1 +1 கேன்சல் ஆகும். அப்போ 2x less than or equal to 1 + 1 2. ஸோ நெக்ஸ்ட் லைனில் என்ன பண்ணுறேன்னா 2வால் டிவைட் பண்ணுறேன், டிவைடட் பை 2. அப்போ 0 less than or equal to x less than or equal to 1. த்ரோ அவுட்டாக 2வால் டிவைட் பண்ணால் 0/2 0 less than or 2x/2 x less than or equal to 2/2 1. therefore domain equal to, அப்போ இதில் வந்து டொமைன் பார்த்தோன்னா 0, 1. ஏன்னா எக்ஸோடைய லோயஸ்ட் வேல்யூ 0, ஹையஸ்ட் வேல்யூ 1. ஸோ டொமைன்னா லோயஸ்ட் வேல்யூ டு ஹையஸ்ட் வேல்யூ. அப்போ 0, 1 இதுதான் என்னுடைய டொமைன். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சைன் இன்வர்ஸ் sin 5π/9 cos of π/9 plus cos 5π/9 sin π/9. ஸோ இதனுடைய வேல்யூ கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சைன் இன்வர்ஸ் sin 5π/9 cos π/9 ப்ளஸ் cos 5π/9 sin π/9. இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிட்டேன். y ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் sin of 5π/9 cos π/9 ப்ளஸ் cos 5π/9 sin π/9 எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து ஃபார்முலா, இதனுடைய ஃபார்ம் வந்து sin a cos b ப்ளஸ் cos a sin b. ஸோ sin of a ப்ளஸ் b ஈக்குவல் டு இதான் என்னுடைய ஃபார்முலா. ஸோ அப்போ இதுக்கு பதிலாக sin of a ப்ளஸ் பின்னு எழுதுகிறேன். அப்போ a வந்து இங்கே வந்து 5π/9, பிங்கிறது π/9. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ sin of a ப்ளஸ் பின்னா 5π/9 ப்ளஸ் π/9. ஸோ அப்போ இதுலேருந்து இந்த இன்வர்ஸும் இந்த ஃபங்க்ஷனையும் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ sin ஆஃப் இந்த டினாமினேட்டர் சேமாக இருக்குது. அப்போ வந்து நியூமரேட்டரை ஆட் பண்ணிக்கணும். அப்போ 5π ப்ளஸ் பைங்கிறது 6π/9. ஸோ அப்போ இந்த 6ஐயும் பையும் 3ஆல் கேன்சல் பண்ணால் 2π/3 வரும். அப்போ இந்த இன்வர்ஸும் இந்த ஃபங்க்ஷனும் நமக்கு sin ஆஃப் sin 2π/3ன்னு வரும். அப்போ நெக்ஸ்ட் வந்து 2π/3 இதில் இருக்கான்னு பார்க்கணும். ஆக்சுவலாக 2π/ங்கிறது இங்கே எப்படி கால்குலேட் பண்ணுறேன்னு 2 இன்ட்டு பைங்கிறது 180 டிகிரி, 180 டிகிரி பை 3. 3ஆல் 180 டிகிரியை கேன்சல் பண்ணால் 60 டிகிரி வரும். ஸோ 120 டிகிரி. ஸோ 120 டிகிரி வந்து ஆக்சுவலாக சைனுடைய ரேஞ்ச் வந்து -90 to +90. அப்போ 120 டிகிரிங்கிறது 90யை தாண்டி வெளியில் தான் போய் மார்க் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்காது. அப்போ 2π/3 நாட் பிலாங்ஸ் டு -π/2 +π/2ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஏன்னா 2π/3னா 120 டிகிரி. 120 டிகிரிங்கிறது இந்த -90 to +90க்குள்ளே இல்லை, வெளியில் இருக்குது. அதனால தான் இங்கே என்ன செய்யணும்னா does not belongs to இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன்னா திரும்ப அப்போ இது திரும்ப 120 டிகிரி எப்படி எழுதுறேன்னா sin of 180 டிகிரி -60 டிகிரின்னு எழுதுகிறேன். ஸோ அப்போ 180 டிகிரி -60 டிகிரினா அப்போ மைனஸ் வந்தாலே நம்ம என்ன செய்யணும், குவாட்ரண்ட்டில் கீழேருந்து ரொட்டேட் பண்ணணும். டவுன்வேர்ட்லேருந்து நம்ம ரொட்டேட் பண்ணோம். டவுன்வேர்ட்லேருந்து ரொட்டேட் பண்ணோன்னா அப்போ என்ன ஆகுனா 360 வரும், 270 வரும், 180க்கு அப்புறம்னா செகண்ட் குவாட்ரண்ட்டில் நம்ம போய் நிற்போம். அதாவது 180 - 60 டிகிரினா செகண்ட் குவாட்ரண்ட்டில் வரும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைனும் கொசிக்கனும் பாசிட்டிவாக இருக்கும். அப்போ sin 60 டிகிரின்னு எடுத்துக்கணும். ஸோ சரி புரியுதுங்களா? அப்போ sin 60 டிகிரினா ரேடியனில் எப்படி எடுத்துக்கலாம்னா sin π/3ன்னு எடுத்துக்கலாம். π/3னா 60 டிகிரி. ஸோ அப்போ இங்கே எப்படி எழுதுறேன்னா சைன் இன்வர் ஆஃப் நீ டேரெக்டாகவே எழுதிக்கலாம். sin 2π/3னா sin π/3ன்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ சைன் இன்வரும் இந்த சைனும் கேன்சல் ஆகும். மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து π/3ன்னு வரும்.
ஸோ பை பை த்ரீங்கிறது 60 டிகிரி 60 டிகிரி கண்டிப்பாக -92 + 90க்குள்ளே தான் இருக்குது. அப்போ வேல்யூ வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ த வேல்யூ இஸ் எக்ஸிஸ்ட், தேர்ஃபோர் y = பை பை த்ரீ. இதுதான் என்னுடைய ஆன்சர். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணமோ அது எல்லாத்தையுமே நீட்டாக உங்களுடைய கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதுங்க. அதுக்கடுத்து ரஃப் நோட்டில் ஒவ்வொரு ப்ராப்ளமாக சால்வ் பண்ணி பாருங்கள். We complete the class.